வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய 2025 கட் ஆஃப் மதிப்பெண்களை ப்ரிடிக்ட் செய்யப்பட்டிருக்கு பேஸ்ட் ஆன் த அஃபிஷியல் ஆன்சர் கீஸை பொறுத்து. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்ட்டு பல ஆயிரம் மக்கள் கேள்வி மேலே கேட்டுட்ருக்காங்க. மறுதேர்வு வைக்குவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் உண்மையே கிடையாது. ஸோ உண்மையான தகவலை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையான தகவல்களை நான் இப்போ உங்களுக்காக சொல்கிற போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ குரூப் 4 பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்ன தான் வரும் 2025 இந்த குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப 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 குழப்பத்தில் இருக்குது. டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி கம்யூனிட்டி டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம குரூப் 4 உடைய கட் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு நான் தினசரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தினசரி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மாறிட்டே தான் இருக்குது. பல நிபுணர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் இதுதான், இந்த கட் ஆஃப் தான் ஃபைனல் அப்படின்றத அடித்து சொல்லலாங்க. மக்களே கவலையே பட வேண்டாம். இதுதான் இறுதி கட் ஆஃப் அப்படின்றத நம்மளால் அடித்து சொல்ல முடியும். இந்த கட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா சிறிய மாற்றங்கள் மட்டும்தான் வரும். ஒரு 3 மதிப்பெண்கள் இல்லைனா 4 மதிப்பெண்கள் மாற்றம் தான் வருமே தவிர வேறு எந்த விதமான மாற்றங்களும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த குரூப் 4 உடைய அஃபிஷியல் ஆன்சர் கீஸை பொறுத்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் மாறுதுங்க. ஏன்னா ஆன்சர் கீஸ்க்கு விடுறதுக்கு முன்னாடி பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கீஸை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இப்படி குறைஞ்சி போச்சா, இந்த அளவுக்கு கொஷின் டஃப்பாக இருந்திருக்கு. பல கோச்சிங் சென்டர் எல்லாமே இந்த குரூப் 4 உடைய கொஷின் பேப்பரை பார்த்துட்டு இழுத்து மூடுற ஸ்டேஜுக்கு வந்தது இதால் தாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. ரிசல்ட்டுக்கு உண்டான ஒரு அஃபிஷியலான தேதியை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா குரூப் 4 பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தேர்வு எழுதி முடிஞ்ச 90 நாட்களில் குரூப் 4 அஃபிஷியலாக ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்யப்படணும் அப்படின்றது அவங்களே சொல்லிட்டாங்க, குரூப் டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவரே. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே எதிர்பார்க்குறப்ப இந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 நிச்சயமாக ரிசல்ட்டு இன்னும் 2 மாத இடைவெளியில் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த தகவலோடைய அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய அஃபிஷியல் கட் ஆஃப் மார்க் பேஸ்டை நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம கேட்டகரி வைஸாக பார்த்திங்கன்னா எவ்வளோ இடஒதுக்கீடு பெற்றிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கம்யூனிட்டி வைஸாக ஜிடிக்கு 31, பிசிக்கு 25.5, பிசி முஸ்லீமுக்கு 3.5, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 20, எஸ்சிக்கு 18, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1%. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப் பார்த்தலாம். விஏவுக்கு உண்டான கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜிடிக்கு 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் 151, ஃபாரஸ்ட் வாட்சர் 145, டைப்பிஸ்ட் 140, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்விஷன் டிரான்ஜெண்டர் டெஸ்டிடியூடாக இருக்கும் பட்சத்தில் 118, சேஃப் ஜோன் 135ங்க. அடுத்து பிசி கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். விஏஓக்கு 145, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 144, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைப்பிஸ்ட் 135, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூடோ வந்தால் 115, சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 130ங்க. அடுத்து பிசி முஸ்லீமுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். விஓக்கு 140, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைப்பிஸ்ட் 130, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூடோ வந்தால் 110, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 20% இடஒதுக்கீட்டில் உள்ள வராங்க. விவோக்கு 135, ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைப்பிஸ்ட் 124, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூடோ மற்றும் என்சிசி ஸ்போர்ட்ஸ் மத்தியில் 108, சேஃப் ஜோன் 125ங்க. அடுத்து எஸ்சிக்கு விஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைப்பிஸ்ட் 120, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூடோ வந்தால் 105, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து எஸ்சி 7
விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்டெனோ டைபிஸ்ட் 118, பிஎஸ்டி 107, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தால் 100, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து எஸ்டியில் விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைபிஸ்ட் 114, ஸ்டெனோ டைபிஸ்ட் 115, பிஎஸ்டி 105, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தால் 100, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 115. ஸோ விஏஓடைய சேஃப் ஜோன் 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் சேஃப் ஜோன் 135, ஃபாரஸ்ட் வாட்சர் சேஃப் ஜோன் 120, டைபிஸ்டோடைய சேஃப் ஜோன் 130, ஸ்னோ டைபிஸ்ட் சேஃப் ஜோன் 120, பிஎஸ்டிஎம் சேஃப் ஜோன் 105, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் 100 மார்க் எடுத்தாவே போதும், குரூப் 4ல் பணி வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கட்டாப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 5 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம், பெரிய மாற்றங்கள் வராது, கவலையே பட வேண்டாம். இந்த கட்டாப் வந்துருச்சு அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ரெடி ஆகிக்குவாங்க, எப்பொழுது வேணுமானாலும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலாம். ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களை தயாராகிக்கொள்ளுங்க, இந்த மார்க் வந்தாலே போதுங்க. ஸோ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட்டாப் மதிப்பெண்களை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் வெளியாகிருக்கு. என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய 2025 கட்டாப் மதிப்பெண்களை ப்ரிடிக்ட் செய்யப்பட்டிருக்கு பேஸ்ட் ஆன் த அஃபிஷியல் ஆன்சர் கீஸை பொறுத்து. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்ட்டு பல ஆயிரம் மக்கள் வந்து கேள்வி மேலே கேட்டுட்ருக்காங்க. மறுதேர்வு வைக்குவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் உண்மையே கிடையாது. ஸோ உண்மையான தகவலை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையான தகவல்களை நான் இப்போ உங்களுக்காக சொல்கிற போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட்டாப் மதிப்பெண்களை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கட்டாப் மதிப்பெண்கள் என்ன தான் வரும் 2025 இந்த குரூப் 4 உடைய கட்டாப் மதிப்பெண்கள் ரொம்ப 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 குழப்பத்தில் இருக்குது. டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி கம்யூனிட்டி டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து நம்ம குரூப் 4 உடைய கட் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு நான் தினசரி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தினசரி கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே தான் இருக்குது. பல நிபுணர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் இதுதான், இந்த கட் ஆஃப் தான் ஃபைனல் அப்படின்றத அடித்து சொல்லலாங்க. மக்களே கவலையே பட வேண்டாம், இதுதான் இறுதி கட் ஆஃப் அப்படின்றத நம்மளால் அடித்து சொல்ல முடியும். இந்த கட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய மாற்றங்கள் மட்டும்தான் வரும். ஒரு 3 மதிப்பெண்கள் இல்லைனா 4 மதிப்பெண்கள் மாற்றம் தான் வருமே தவிர வேறு எந்த விதமான மாற்றங்களும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த குரூப் 4 உடைய அஃபிஷியல் ஆன்சர் கீஸை பொறுத்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் மாறுதுங்க. ஏன்னா ஆன்சர் கீஸ்க்கு விடுறதுக்கு முன்னாடி பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கீஸை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இப்படி குறைஞ்சி போச்சா, இந்த அளவுக்கு கொஷின் டஃப்பாக இருந்திருக்கு. பல கோச்சிங் சென்டர் எல்லாமே இந்த குரூப் 4 உடைய கொஷின் பேப்பரை பார்த்துட்டு இழுத்து மூடுற ஸ்டேஜுக்கு வந்தது இதால் தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. ரிசல்ட்டுக்கு உண்டான ஒரு அஃபிஷியலான தேதியை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து தேர்வு எழுதி முடிஞ்ச 90 நாட்களில் குரூப் 4 அஃபிஷியலாக ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்யப்படணும் அப்படின்றது அவங்களே சொல்லிட்டாங்க, குரூப் டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவரே. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே எதிர்பார்க்குறப்ப இந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 நிச்சயமாக ரிசல்ட்டு இன்னும் 2 மாத இடைவெளியில் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த தகவலோடைய அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய அஃபிஷியல் கட் ஆஃப் மார்க் பேஸ்டு வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம கேட்டகரி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இடஒதுக்கீடு பெற்றிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கம்யூனிட்டி வைஸாக ஜிடிக்கு 31, பிசிக்கு 25.5, பிசி முஸ்லீமுக்கு 3.5, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 20, எஸ்சிக்கு 18, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1%. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப் பார்த்தலாம். விஏவுக்கு உண்டான கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜிடிக்கு 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் 151, ஃபாரஸ்ட் வாட்சர் 145, டைப்பிஸ்ட் 140, ஸ்னோ டைப்பிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும் பட்சத்தில் 118, சேஃப் ஜோன் 135ங்க.
அடுத்து பிசி கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். விஓக்கு 145, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 144, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைபிஸ்ட் 135, ஸ்டெனோடைபிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தால் 115, சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 130ங்க. அடுத்து பிசி முஸ்லீமுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். விஓக்கு 140, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைபிஸ்ட் 130, ஸ்டெனோடைபிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தால் 110, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% இடஒதுக்கீட்டில் உள்ள வராங்க. விவோக்கு 135, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைபிஸ்ட் 124, ஸ்டெனோடைபிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் என்சிசி ஸ்போர்ட்ஸ் மத்தியில் 108, சேஃப் ஜோன் 125ங்க. அடுத்து எஸ்சிக்கு விவோ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்டெனோடைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தால் 105, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து எஸ்சி 7 விவோ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்டெனோடைபிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தால் 100, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து எஸ்டியில் விவோ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைபிஸ்ட் 114, ஸ்டெனோடைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தால் 100, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 115. ஸோ விஓடைய சேஃப் ஜோன் 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் சேஃப் ஜோன் 135, ஃபாரஸ்ட் வாட்சர் சேஃப் ஜோன் 120, டைபிஸ்டோட சேஃப் ஜோன் 130, ஸ்டெனோடைபிஸ்ட் சேஃப் ஜோன் 120, பிஎஸ்டிஎம் சேஃப் ஜோன் 105, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தால் 100 மார்க் எடுத்தாவே போதும். குரூப் 4ல் பணி வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கட்டாப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லிருந்து 5 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம். பெரிய மாற்றங்கள் வராது, கவலையே பட வேண்டாம். இந்த கட்டாப் வந்துருச்சு அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ரெடி ஆகிக்குவாங்க. எப்பொழுது வேணுமானாலும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலாம். ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களை தயாராகிக்கொள்ளுங்க. இந்த மார்க் வந்தாலே போதுங்க. ஸோ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.